அப்டேட் பண்ணப்பட்ட புதிய நிசான் மேக்னைட் லான்ச் ஆயிருக்கிறது. Kia அறிமுகப்படுத்தியிருக்கிற 2 பிரீமியம் கார்ஸ், MGயோட வின்சர் EV மற்றும் மஹிந்திரா தார் ராக்ஸோட புக்கிங் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, Volkswagen Virtus மற்றும் டைகூனுக்கு புதிய GT வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறது, ஜீப் காம்பஸ் அவங்க சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆனிவர்சரி எடிஷன் லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அனைத்து விஷயங்களையும் ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். Citroen நிறுவனம் அவங்களுடைய என்ட்ரி லெவல் காரான C3க்கு புதிய ஆட்டோமேட்டிக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் இருக்கிற 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் டாப் எண்ட் வேரியன்ட்ல மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். ஷைன் வேரியன்ட் 10 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேனுவல் வேரியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ரொம்ப பிரீமியமான டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. ரீசெண்டா தான் Citroen C3யோட ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணாங்க. புதிய ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், 7-inch டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே அப்படின்னு பல விஷயங்களை அப்டேட் பண்ணாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கொடுத்திருக்கிறது அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை புஷ் பண்ணும். Kia நிறுவனம் அவங்களுடைய பிரசன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அடுத்தடுத்து பிரீமியம் கார்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல Kia Sonet, Seltos, carnival அப்படின்னு பல கார்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த சமயத்துல பிரீமியம் எண்ட்லையும் டார்கெட் பண்றாங்க. ஏற்கனவே இந்தியாவில் விற்பனை இருந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் Kia Carnival பல மாதங்களுக்கு முன்பாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்டான Kia Carnival மற்றும் எலக்ட்ரிக் வெர்ஷனோட EV9 லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்னிவலோட பிரைசிங்கை 63.9 லட்சமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இனோவா ஹை கிராஸ் போன்ற மாஸ் மார்க்கெட் 7 சீட்டர் காருக்கும் வெல்ஃபயர் போன்ற லக்ஸரி காருக்கும் நடுவில் இந்த காரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் Kia Carnival கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது கம்ப்ளீட்லி வெளிநாடுகளில் பில்ட் பண்ணி இந்தியாவில் இம்போர்ட் பண்றதுனால. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி லிமோசைன் பிளஸ் அப்படிங்கிற வேரியன்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. 193 PS 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ரொம்பவே லக்ஸரி ஃபீச்சர்ஸோட இந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய ஃபீச்சரிஸ்டிக் எலக்ட்ரிக் காரான Kia EV9 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட பிரைசிங்கை 1.3 crores வச்சிருக்காங்க. சிங்கிள் GT லைன் AWD வேரியன்ட்ல மட்டுமே அவைலபிளா இருக்கிற இந்த கார் 6 சீட்டர் லேஅவுட்ல வருது. 99.8 kWh பேட்டரியோட 561 கிலோமீட்டர் ரேஞ்சோட வருது. இதை ஒரு கம்பாரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா டாடா நெக்ஸான் போன்ற கார்களில் மேக்ஸிமமா 45 kWh பேட்டரி இருக்கு. இந்த டூவல் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்போட கம்பைன்ட் அவுட்புட்டா 384 HP பவர் மற்றும் 700 Nm டார்க்கோட வருது. ஆடி, BMW போன்ற செக்மெண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மாடர்ன் டெக்கோட Kia நிறுவனம் போட்டி போடுறாங்க. Kiaல கரண்டா விற்பனை ஆகிற என்ட்ரி லெவல் SUVஸ்ல வேல்யூ ஃபார் மணி காரா இருக்கிற நிசான் மேக்னைட்டுக்கு இப்போ ஃபேஸ் லிஃப்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய இன்ஜின் லெவல் சேஞ்சஸ் மற்றும் எக்ஸ்டீரியர் மாடிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாலும் மச் நீடட் மிட் லைஃப் ரெஃப்ரெஷா இந்த ஃபேஸ் லிஃப்ட் பார்க்கப்படுது. புதிய லெதர் அப்போல்ஸ்ட்ரி, மாடிஃபை பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில், அலாய் வீல்ஸ், எம் ஷேப் டெயில் லைட், இது மாதிரி சின்ன சின்ன ட்வீக்ஸோட நிசான் மேக்னைட்டை இன்னுமே புதிய காரா மாத்திருக்காங்க. புதிய சன்ரைஸ் பிரவுன் கலர்ல இந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாமே வச்சிருக்காங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் உட்பட பல ஃபீச்சரை ஆட் பண்ணி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறது நிசானோட பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். மஹிந்திரா நிறுவனம் தார் ராக்ஸை இதற்கு முன்பாகவே ரிவீல் பண்ணியிருந்தாலும் அக்டோபர் 3ஆம் தேதி தான் இந்த காரோட அஃபிஷியல் புக்கிங்கை ஓப்பன் பண்ணாங்க. புக்கிங் ஓப்பன் ஆன 1 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 1,76,000 கார்கள் புக் ஆயிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக மஹிந்திரா இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஹியூண்டே கிரெட்டா செக்மெண்ட்ல ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியோட பியூர் SUV இந்த காரை லான்ச் பண்ணியிருக்கிறதுனால எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. கூடவே இந்த காரோட ஒயிட் இன்டீரியர் பல விமர்சனங்களுக்கு உள்ளான காரணத்தினால மஹிந்திரா நிறுவனம் இப்போ டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல பிரவுன் கலர் தீமையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த வாரம் இதே மாதிரி MG நிறுவனமும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ப்ராடக்டான MG வின்சரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 4ஆம் தேதி தான் இந்த காரோட புக்கிங்கும் தொடங்கினது. MGயோட ஸ்டாண்டர்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 கார்கள் ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். மேலும் ஒரு எலக்ட்ரிக் கார் இவ்வளவு புக் ஆகிறது இதுவே முதல் முறையாகும். பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல 9.99 lakhs அப்படின்னு பிரைஸ் அறிவிச்சிருந்தாலும் பேட்டரியை ஃபுல் ஃபிளெஜ்டா அவுட் ரைட்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கும் MG நிறுவனம் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. 15.5 lakhsக்கு இந்த காரோட டாப் எண்ட் பிரைஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஃபுல்லி லோடட் காரை கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல இந்த கார் வேல்யூ ஃபார் மணி காராவும் பார்க்கப்படுறதுனால அதிக டிமாண்ட் இருக்கிறது கிளீனா தெரியுது. Volkswagen நிறுவனம் அவங்களுடைய Virtus மற்றும் டைகூனுக்கு புதிய GT வேரியன்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பிரைசிங்கை கம்பேர் பண்ணும்போது 38,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல குரோம் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்போர்ட்டி லுக்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காக பிளாக் தீம் கொடுத்திருக்காங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 1.5 TSI இன்ஜினோட இந்த GT வேரியன்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜீப் நிறுவனம் அவங்களுடைய டிக்ளைனிங் சேல்ஸ் வால்யூமை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு புதிய எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க.
இந்த காரோட பிரைசிங் 25,26,000 இருக்கு. லாங்கிடியூட் ஆப்ஷனல் வேரியண்ட்டை பேஸ் பண்ண இந்த லிமிடெட் எடிஷன் காஸ்மெட்டிக் ட்வீக்ஸ் மற்றும் ஆக்சசரி இன்க்ளூஷனோட வருது. குறிப்பா டேஷ் கேம், அனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிற பேட்ஜிங், ஃப்ரண்ட் ஸ்டிக்கர்ஸ், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரெட் தீம், லக்ஸுரி சீட்ஸ் இது போன்ற விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. சோ கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.